ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மார்ட் ஸ்டிச். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஃப்ரீ டெய்லரிங் கிளாஸோட 83வது கிளாஸ் அதோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். பார்ட் 1ல் நம்ம பேக்கு ஃப்ரண்ட் எல்லாமே பிரின்சஸ் கட்டாக டீப் நெக்குக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். அதை மெயின் கிளாத்தில் கட் பண்ண போகிறோம். மெயின் கிளாத்தில் உங்களுக்கு எந்த இடத்துல தேவையோ அந்த இடத்துல நீங்கள் ப்ளேஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான். ஆனால் ஃப்ரண்ட் போர்ஷனில் நம்மளுக்கு ஓப்பன் இல்லை, ஹூக் இல்லை. ஸோ ஃப்ரண்ட் போர்ஷனை இந்த மாதிரி ஃபோல்டிங் எட்ஜில் ப்ளேஸ் பண்ணி கட் பண்ணிக்கோங்க, அல்லது நீங்களே ஒரு இடத்துல ஃபோல்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணுங்கள். ஃப்ரண்டில் மட்டும் ஓப்பன் வந்துடக்கூடாது, அப்படின்னா பெரிய மிஸ்டேக் ஆயிரும். பேக் சைடு நம்ம ஹூக் வைக்கிறோம். ஸோ பேக் சைடு எந்த இடத்துல வேணாலும் கட் பண்ணிக்கலாம். ஃப்ரண்டில் அந்த மிடில் போர்ஷனை மட்டும் ஃபோல்டட் எட்ஜில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ஃப்ரண்ட் பீஸில் உள்ள ஒரு பீஸ் தான். ஃப்ரண்ட் பீஸில் சைட் பீஸ். இதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்களுக்கு எந்த இடத்துல வச்சா கரெக்டாக இருக்கும். ஸ்லீவ் எந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணணும், ஃப்ரண்ட் பீஸில் சென்டர் போர்ஷன் எதில், சைடு போர்ஷன் எதில், பேக் பீஸ் எதில் அப்படிங்கிறத கரெக்டாக ஃபஸ்ட்டே ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த டிசைன் எதில் வரணும், ஸ்லீவில் பார்டர் வரணுமா அல்லது பேக்கில் பார்டர் வரணுமா, அது எல்லாமே நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். இந்த ப்ளவுஸ் பீஸில் எனக்கு கொஞ்சம் பார்டர் இருக்குது. ஆனால் அந்த பார்டர் எல்லாமே நான் விட்டுற போகிறேன். எதுக்காகனா, இது ஒரு 5 or 6 இயர்ஸ்க்கு முன்னால் இது என்னோடய மேரேஜ் டைமில் ஒருத்தங்க கிஃப்ட்டு கொடுத்தது. இது வரைக்கும் நான் அந்த சாரியும் வியர் பண்ணலை, அதுக்கான ப்ளவுஸையுமே ஸ்டிச் பண்ணலை. இப்போது இந்த ப்ளவுஸை அந்த சாரிக்கு தான் வியர் பண்ணணும் அப்படி இல்லாமல் நிறைய சாரிக்கு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பார்டரை மட்டும் விட்டுட்டு நான் கட் பண்ணுறேன். இப்போது நான் ப்ளேஸ் பண்ணிட்டேன், பேக் பீஸையும் ப்ளேஸ் பண்ணிட்டேன், ஃப்ரண்டில் உள்ள சைடு போர்ஷனையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல தான் கட் பண்ண போகிறேன். கட் பண்ணும்போது 2 பீஸ்லேயுமே எல்லா சைடுமே ஒரு 1/4 to 1/2 இன்ச் எக்ஸஸாக இருக்கிற மாதிரி விட்டு கட் பண்ணுங்கள். ஸ்லீவுக்கான போர்ஷனையும் நான் செலக்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸ்லீவுக்கும் இருக்குதா அப்படின்ட்டு ப்ளேஸ் பண்ணிவிட்டு லைனிங்கில் ஃபஸ்ட்டே ஸ்லீவ் கட் பண்ணி ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட் பண்ணுங்கள். யூஸ்வலாக நம்ம ஸ்டிச் பண்ணுறதை விட பிரின்சஸ் கட்டுக்கு கொஞ்சம் எக்ஸஸாக கிளாத் தேவைப்படும். ஸோ ஃபஸ்ட்டே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கட்டிங் போடுங்க. எல்லா இடமுமே ஒரு 1/4 இன்ச் எக்ஸஸாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் சைடு கட் பண்ணாமல் இருக்கிறது பெஸ்ட்டு. அப்படின்னா தான் ஸ்டிச் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் இதில் கட் பண்ணிட்டேன், ஆனாலும் நான் ஸ்டிச் பண்ணிடுவேன் ஈஸியாக. ஸோ கட் பண்ணியாச்சு. கீழே இருக்க போர்ஷன் ஃபுல்லுமே நான் ஸ்லீவுக்காக யூஸ் பண்ணுறதுக்காக வச்சுருக்கிறேன். பேக் போர்ஷன் 2 பீஸாக கிடைக்கும் இந்த இடத்துல போட்டு கட் பண்ணுறதுனால. இப்போ நம்ம ஸ்டிச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பேக் பீஸை ஸ்டிச் பண்ணலாம். பேக் பீஸில் யூஸ்ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஒரு சின்ன சின்ன வேரியேஷன் இருக்குது. அது என்னென்னா, பேக் சைடு ஹூக் வைக்கிறது மட்டும்தான். ஃபஸ்ட்டு நீங்கள் 2 பீஸையும் எடுத்துக்கோங்க. பேக்கில் 2 பீஸாக இருக்கும். 2 பீஸ்லேயுமே நெக்கில் ஹெர்லைன் சீம் ஸ்டிச் போட்டு டர்ன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பீஸையுமே ஓரத்தில் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. லைனிங்கையும் மெயின் கிளாத்தையும் சேர்த்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கீழே 1/2 இன்ச்சு சீம் அலவன்ஸ் விட்டுருக்கோம் இல்லையா, அதை 3வது ஸ்டெப்பாக அந்த 1/2 இன்ச்சையுமே ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 பீஸ்லேயும் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது ஹூக் பட்டி நம்ம யூஸ்வலாக ஃப்ரண்ட் பீஸில் வைக்கிற அதே மாதிரி தான் வைக்க போகிறோம். உங்களோட வசதியை பார்த்துக்கோங்க. எந்த சைடு ஹூக் வைக்கணும், எந்த சைடு வி பட்டி வைக்கணும் அப்படிங்கிறது உங்களோட விருப்பம்தான். ஜஸ்ட்டு நீங்கள் பார்த்துக்கோங்க எந்த மாதிரி வச்சா உங்களுக்கு வசதிப்படும்னு. மோஸ்ட்டாக நிறைய பேருக்கு வலது கையில் ஹூக் வச்சு இடது கை பக்கம் வி இருந்துச்சுன்னா வசதியாக இருக்கும். ஏன்னா வலது கை யூஸ் பண்ணி தான் ஹூக் போடுவோம். அந்த மாதிரி நீங்கள் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச் நம்ம சீம் அலவன்ஸ் விட்டுருந்தோம் ஹூக்குக்காக. ஸோ 1/2 இன்ச்சையுமே அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துருங்க. இப்போ ஃப்ரண்ட் போர்ஷனுக்கு வரலாம். ஃப்ரண்ட் போர்ஷன்லேயும் அதே தான் பண்ணுறோம். ஃப்ரண்ட் போர்ஷனுக்கான சென்டர் பீஸை ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. சென்டர் பீஸில் நம்ம நெக்கு டர்ன் பண்ணுறதுக்கு ஹெர்லைன் சீம் ஸ்டிச் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ மெயின் கிளாத்தோட ரைட் சைடுக்கு மேலே லைனிங்கை ப்ளேஸ் பண்ணி ஹெர்லைன் சீம் ஸ்டிச் போட்டு டர்ன் பண்ணும்போது ரைட் சைடில் நீட் ஃபினிஷிங் கிடைக்கும். நம்ம பேக் சைடுமே இதே மெத்தட் யூஸ் பண்ணி தான் நெக்கு ஃபினிஷ் பண்ணணும். சைடில் இருக்கிற 2 பீசஸ்லேயுமே மெயின் கிளாத்தோட ராங் சைடுக்கு மேலே லைனிங்கை ப்ளேஸ் பண்ணி சுற்றி ஓரத்தில் தைக்கிற அந்த ஒரு தையல் மட்டும் நீங்கள் போட்டுக்கிட்டால் போதும்.
இப்போது நான் ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். சென்டர் பீஸில் கிளாத்தோட ரைட் சைடு வச்சு டர்ன் பண்ணி ஹெர்லைன் சிம் ஸ்டிச் போட்டு டர்ன் பண்ணியிருக்கிறேன். சைடில் உள்ள 2 பீஸ்லேயுமே கிளாத்தோட ராங் சைடில் லைனிங்கை ப்ளேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணி எடுத்தாச்சு. இந்த மாதிரி எனக்கு ஜாயின் பண்ணணும். லெஃப்ட் சைடு ஒன்று, ரைட் சைடு ஒன்று, ரெண்டுமே சேம் அளவில் தான் இருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு முறை இந்த மாதிரி வச்சு செக் பண்ணி பார்த்துக்கோங்க, கரெக்டான அளவு இருக்கா அப்படின்ட்டு ஃபுல்லும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்டிச் பண்ணும்போது ஆர்ம் ஹோல் சைட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆர்ம் ஹோலில் ஏற்ற இறக்கம் இல்லாத மாதிரி கரெக்டாக வச்சு ஸ்டார்ட் பண்ணுங்கள். 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் நான் விட்டுருக்குறேன். ஸோ 1/2 இன்ச்சையுமே நம்ம ஃபினிஷ் பண்ணி ஸ்டிச் பண்ணணும். 1/2 இன்ச்சு சீமையுமே அலவன்ஸாக ஸ்டிச் பண்ணணும். ஃபஸ்ட்டு உங்களுக்கு 1/2 இன்ச்சில் டர்ன் பண்ணி ஸ்டிச் பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஸ்டிச் பண்ணிக்கோங்க. சென்டர் பீஸுக்கு மேலே ஒரு சைடை நான் ப்ளேஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணுறேன். நம்ம கட் பண்ணும்போதே கரெக்டாக அளவுகள் மேட்ச் பண்ணி தான் கட் பண்ணியிருந்தோம். ஸோ உங்களுக்கு கரெக்டாக தான் இருக்கும். 2 பீஸுமே கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் சம்டைம்ஸ் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்துச்சுன்னா மறுபடியும் பிரிச்சுட்டு ஸ்டிச் பண்ணுங்கள். நீங்கள் லைட்டாக இழுத்து ஸ்டிச் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் வரும். இப்போ 1/4 இன்ச் அளவு சீம் அலவன்ஸில் ஸ்டிச் பண்ணிவிட்டேன். மறுபடியும் இன்னொரு 1/4 இன்ச் அளவுக்கு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். மோஸ்ட்டாக நிறைய டெய்லர்ஸ் இந்த இடத்துல 1/4 இன்ச் சீம் அலவன்ஸ் மட்டும்தான் விட்டு கட் பண்ணவே செய்வாங்க. ஸோ அவங்க 1/4 இன்ச் மட்டும் ஸ்டிச் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச்சாக ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் டர்ன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ரிஸ்க்காக இருந்த மாதிரி இருக்கும். ஆனால் 1/2 இன்ச்சு வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும், லைஃப்பும் நல்லா கிடைக்கும், ஈஸியாக பிரிஞ்சு வராது. இப்போ நீங்கள் பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக பிரின்சஸ் லைன் ஃபார்ம் ஆகிருக்குங்கிறது. பேட் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம், நீட்டாக ஃபினிஷிங் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதே மாதிரி இன்னொரு சைடுமே நீங்கள் பண்ணணும். அதுக்கு கீழேருந்து மேலே ஸ்டிச் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுவேன். உங்களோட வசதியை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு மேலேருந்து ஆர்ம் ஹோல்லேருந்து கீழே ஸ்டிச் பண்ணுறது வசதியாக இருந்தால் அதையே ஃபாலோ பண்ணிக்கோங்க. அல்லது இந்த மாதிரி கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டிங்கில் கரெக்டாக கட் பண்ணியிருந்தீங்கன்னா பிரின்சஸ் லைன் உங்களுக்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். சம்டைம்ஸ் ஸ்டிச்சிங்கில் உங்களுக்கு கொஞ்சம் ஏற்ற இறக்கம் இருந்துச்சுன்னா நீங்கள் மறுபடியும் பிரிச்சுட்டு பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள், நீட்டாக வந்துடும். ஏன்னா பிரின்சஸ் லைனில் கொஞ்சம் இழுத்து ஸ்டிச் பண்ணியிருந்தோன்னா எக்ஸஸ் கிளாத் அல்லது கம்மியாக ஆகிறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. இப்போது நம்ம 2 சைடுமே பிரின்சஸ் லைனை ஃபினிஷ் பண்ணிட்டோம். அடிப்பக்கத்தில் அதாவது வேஸ்ட் லைனில் மட்டும் இனி ஒரு ஸ்டிச் போடுற மாதிரி இருக்கும். அந்த ஸ்டிச் போடுறதுக்கு முன்னால் இந்த மாதிரி பிரின்சஸ் லைனை ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எந்த சைடு உங்களுக்கு சீம் இருக்கணுமோ, மெயின் கிளாத்து சென்டர் பீஸ் கூடால வரணுமா அல்லது சைடு பீஸ் கூடால வரணுமா, அதை நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. நல்லா நெயிலால் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அடிப்பக்கத்தில் ஹிப் ரவுண்டில் இருக்கிற அந்த சீமை மட்டும் ஃபினிஷ் பண்ணி ஸ்டிச் பண்ணோம். அதுக்காக ஃபஸ்ட்டே நம்ம 4 இன்ச் வித்தில் லென்த்தாக ஒரு கிளாத் கட் பண்ணி வச்சுருந்தோம் லைனிங் பீஸில். நீங்கள் மெயின் கிளாத்தில் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம் உங்களுக்கு கிளாத் இருந்துச்சுன்னா. மோஸ்ட்டாக மெயின் கிளாத்தில் கிளாத் வர்றதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி தான். அதை இந்த மாதிரி 2ஆக ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஓரத்தில் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. 1/2 இன்ச் சீம் அலவன்ஸ் விட்டுருந்தோம். ஸோ 1/2 இன்ச் அளவுக்கு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் கரெக்டாக 1/2 இன்ச்சை ஃபாலோ பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்டிச் பண்ண கரெக்டாக 1/2 இன்ச்சில் பண்ணிக்கிட மாட்டீங்க அப்படின்னா லைன் போட்டுட்டு கூட ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது கிளாத்தோட நம்மளோட ப்ளவுஸ் பீஸோட ரைட் சைடுக்கு மேலே ப்ளேஸ் பண்ணி வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். அப்படியே ராங் சைடு டர்ன் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோன்னா ஒர்க்கு முடிஞ்சு. அதுக்கு முன்னால் ஒரு படிமான தையல் உங்களுக்கு தேவை அப்படின்னா போட்டுக்கலாம். நான் இதில் போடலை. இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது பிரின்சஸ் லைன் எந்த சைடு இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணுங்கள். நல்லா நெயிலால் ப்ரெஸ் பண்ணிவிட்டு டர்ன் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். பிரின்சஸ் லைனு சென்டரை பார்த்துருக்கணுமா அல்லது சைடை பார்த்துருக்கணுமா அதை நீங்களே டிசைட் பண்ணிக்கோங்க. ஒரு சைடு எப்படி ஸ்டிச் பண்ணியிருக்கீங்களோ அதே மாதிரி தான் இன்னொரு சைடும் ஸ்டிச் பண்ணோம். நான் இப்போது சைடை பார்த்து அந்த லைனில் இருக்கிற பிசுறு சீமெல்லாம் இருக்கிற மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டேன். இப்போ ஃப்ரண்ட் போர்ஷன் முடிஞ்சு ஷோல்டர் ஸ்டிச் பண்ணி
ஸ்லீவ் அட்டாச் பண்ணி சைடு ஜாயின் பண்ணிட்டோன்னா நம்மளோட ஒர்க்கு முடிஞ்சு. யூஸ்வலாக பண்ணுற அதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கிடச்சிருக்கு. தேங்க்யூ.